சிவாய நம. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆஹா! என்னடா இவ ஒரு வாரம் கழிச்சு வந்து வாழ்த்து சொல்றாளே! நீங்க நினைக்கிறது புரியுது. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். கனி காணுதல் எங்க வீட்ல பாரம்பரியமா இருக்கான்னா கிடையாது. ஒரு 6 இயர்ஸா இத நாங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். தேசமங்கற்கரசி அம்மாவோட வீடியோஸ் பார்த்ததுலேருந்து. நிஜமாவே நல்ல ஒரு ஃபீல். இந்த முறை எனக்கு பலாப்பழம் கிடைக்கல. நான் ஏன் வரமிளகாய பூஜையில வச்சேன்னு எனக்கே புரியல. அறுசுவைன்னு வச்சுட்டேன் போல. அது சரியா தப்பான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலைல எந்திரிச்சதுமே இந்த கலர்ஃபுல்லான மலர்கள், பழங்கள்லாம் பார்த்து எங்கள் முகங்களை நாங்களே கண்ணில் பார்த்து நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகமே அமைதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சிம்பிளாக பால் பாயசம் செஞ்சு வச்சு படைச்சிட்டு உடனே நாங்கள் எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான தங்கமலை முருகன் கோயிலுக்கு போயாச்சு. அங்கே உற்சவ மூர்த்தி, வெள்ளை சாத்தி பக்கத்துலேயே பள்ளி தேவானரோட அற்புதமாக காட்சி கொடுத்தாரு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட வரிசையில் நின்று நம்மளுடைய மூலவரை பார்க்குறதுக்காக போனோம். த லாங் வெயிட் வாஸ் ஒர்த் இட். தங்கமலை முருகன் பேருக்கு ஏற்பவே தங்கம் போல் தகதகன்னு ஜொலிச்சிட்டு இருந்தார். பார்க்க 2 கண்ணு பத்தலன்னு தான் சொல்லணும். அழகன் இல்லையா முருகன். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே இருந்த தேவானை வள்ளியரையும் போய் சேவிச்சுட்டு எங்களுடைய வேண்டுதலெல்லாம் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுமே தீர்த்தம் கொடுத்தாங்க. தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு மலர்களை வாங்கிக்கிட்டு நவகிரகங்களை 9 முறை பிரதர்ஷனம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் போய் கோவிலை 3 முறை வலம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு அமைதியான ஒரு இடத்த தேடி உட்காந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் அடுத்து குகன் வேலே அப்படின்னு வேல்மாறலையும் பாராயணம் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருப்புகள் முத்தை தருவை பாடிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க.